श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्री गुरुगीता 101வது श्लोकम। ज्ञानं विना मुक्ति। श्री परमेश्वर उवाच ज्ञानं विना मुक्तिपदं लभ्यते गुरुभक्तितः। गुरोः प्रसादतो नान्यत् साधनं गुरुमार्गिणाम्। சனாதன தர்மம் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய வரம் சாஸ்திரம். சாஸ்திரம் அனந்தமாக இருக்கு, ரொம்ப பெருசா. சாஸ்திரத்தில் அநேக விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. அநேக விதமாக அநேக விஷயங்கள் பேசினது போல் இருக்கும். ஆனால் இந்த சாஸ்திர மொத்தத்தில் அதோடைய சப்ஜெக்ட் மேட்டர் நான். த சப்ஜெக்ட் நான். பொதுவாக ஒரு புஸ்தகம் ஏதாவது சொல்லும் போது வாட் இஸ் த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் தட் புக் அப்படின்னு கேட்போம் இல்லையா? சப்ஜெக்ட் நான் தான் சாஸ்திரம் கேட்கணும், நான் தான் புரிஞ்சுக்கணும் என்னை பற்றி. ஸோ ஐ ஆம் த நானே சப்ஜெக்ட், நானே சப்ஜெக்ட் மேட்டர் ஆல்சோ. இந்த கருத்தோட நம்ம விஷயத்தை தொடங்குகிறோம். பொதுவாக மொத்த விஷயம் 3 பாகங்களை பிரித்து பார்க்கலாம். சாஸ்திரம் சொல்கிறது மொத்தம். ஒன்று கர்மயோகம் பற்றி பேசும். கர்ம செய்கிறது நான் தான், அந்த கர்மத்தோட பலம் அனுபவிக்கிறது நான் தான். அப்போ கர்மயோகம் பற்றி பேசும்போது என்னை பற்றி தான் பேசுறது சாஸ்திரம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதேபோல் பக்தி யோகம் பற்றி பேசும்போது பக்தன் நானும் பகவான். ஆனால் இங்கே 2 சொல்ல வேண்டி இருக்கு. கர்மத்துக்கு அப்படி சொல்ல முடியாது. கர்மம் அங்கே இருக்கு, கர்ம செய்கிறவன் நான் இங்கே இருக்கேன்னு சொல்ல முடியாது. ஆனால் பக்தியில் சொல்கிறோம். அப்படி பக்தியில் கடவுள் பகவானனே. ஸோ பக்தன் அண்ட் பகவான். ஆனால் இங்கே கூட நானே தான் சப்ஜெக்ட் அண்ட் நானே தான் சப்ஜெக்ட் மேட்டர். பகவான் மேலே பக்தி, பகவானுக்காக பக்தி. பக்தன் சொன்ன பகவானை சேவிக்கிறவனு, பகவானை பூஜிக்கிறவனு, பகவானை நேசிக்கிறவனு அப்படி சொன்னால் கூட சப்ஜெக்ட் நான் தான், சப்ஜெக்ட் மேட்டரும் நானே தான். ஞான விஷயம் சொல்லும்போது கூட ஞானம் பிரம்மனு பற்றினே. இங்கே 2 சொல்லுவோம், பேருக்கு சொல்லுவோம் 2. ஆனால் ஞானம் அடைய வேண்டியது நான் தான். எது பற்றி? என்னை பற்றி தான். அதனால் நானே சப்ஜெக்ட் ஆகிட்டேன்,
நானே சப்ஜெக்ட் மேட்டரும் ஆயிட்டேன். அதனால் எந்த வகையில் பார்த்தா கூட எப்படி இங்கே விஷயம் என்னை பற்றி நான் தான் ஹீரோ, இது புரியலன்னா இந்த விஷயம் நம்ம என்ன பண்ணாலும் சரி அடைய வேண்டிய பிரயோஜனம் எதுக்காக பண்ணுறோமோ அது அடைய முடியாது. இந்த கருத்து மனசில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வேறு எந்த மதத்துலேயும் எங்கேயும் அங்கே அசல் சாஸ்திரமே இல்லை. சாஸ்திரம் అనేది அங்கே கிடையாது. இங்கே ரொம்ப விஸ்தரித்து விவரித்து நமக்கு மனித ஜாதிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய வரம் சாஸ்திரம். இங்கே எதுக்கு நான் இந்த பாயிண்ட் நீங்கள் சொல்லியிருக்கேன்னா, குருகீதை படிக்கிறோம். குருவை பற்றி சொல்கிறது போல் இங்கெல்லாம் இருக்கு. கரெக்டு தான். குரு வெளியில் நமக்கு யாராவது வழிகாட்டுறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும் இல்லையா? சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு குரு இருக்கார். ஆனால் அந்த பேசுகிற குரு பேசுகிற விஷயமும் கேட்குற நானும் சிஷ்யனும் எல்லாமே இங்கே ஒரே ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் தான். குரு அவரை பற்றி சொல்லலை, அவர் பிரம்மனை பற்றி சொல்கிறார். அது கேட்ட நானே பிரம்மன்னு ஏதோ எங்கோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கல, அது நானே தெரிஞ்சுக்கணும். குரு தன்னை தான் பிரம்மன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த போதம் எனக்கு செய்யும்போது நானும் பிரம்மன்னு தெரிஞ்சுக்கிறேன். அப்போ பிரம்மம் ப்ளஸ் பிரம்மமே தான். எந்த வகையில் பார்த்தா கூட துவைத்தம் అనేది நெகேட் செய்யப்படுறது అనేది புரியுறது. இது பார்த்து கடந்த சில ஸ்லோகங்களுக்குள்ள பரமேஸ்வரர் அம்பாள் பார்வதி தேவிக்கு செய்கிற இந்த உபதேசத்தில் சில வாட்டி குருவன்னு சொன்ன இடத்துல பிரம்மமாக சொல்லப்படுறதா இருக்குது. சில வாட்டி நேராகவே சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணணும், சேவை பண்ணணும், குரு தத்துவத்தின் இப்படி புரிஞ்சுக்கணும், கலந்து விஷயத்தின்னு சொல்கிறாரு. இதில் 101வது இப்போ படித்த அந்த ஸ்லோகத்தில் இது கடந்த சத்சங்கத்தில் நம்ம ஆரம்பித்து அதோட அர்த்தத்தை கொஞ்சமாக சொல்லியிருக்கேன். நானும் சாரம் என்னன்னதே சொல்லியாச்சு. என்ன சொல்கிறாருன்னா, இங்கே ஞானம் இல்லாமே கூட குருவுடைய பிரசாதத்தினாலேயே ஒருத்தனை முக்தினை அடையலாம் அப்படின்னு சொல்லி இந்த குருன்னு நம்பி குரு பக்தியோட இந்த மார்க்கத்தில் போகிற குரு மார்கிணாம் அப்படின்னு சொன்னார். இது ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும்னு நான் அன்றைக்கே பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொன்ன சில கருத்துக்கள் சொன்னேன். அப்புறம் இந்த ஸ்லோகத்தை இப்படி புரிஞ்சுக்கலாம். ஞானம் இல்லாமல் கூட குரு மேலே பக்தி இருந்தால் போதும், குருவுக்கு சேவை பண்ணால் போதும், ஒருத்தர் முக்தி அடையலாம்னு சொன்னால் இது சாஸ்திர உபனிஷத்துகளுக்கு இது விருத்தமாக இருக்கு, கான்ட்ரடிக்ஷனாக இருக்கும். அப்போ சாஸ்திரமே சாஸ்திரத்தை கான்ட்ரடிக்ட் பண்ண மாதிரி எங்காவது இருந்துச்சுன்னா அங்கே ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும். எப்படி சந்தர்ப்பம் விஷயம் என்னன்னு பார்த்து கான்டெக்ஸ்ட் தகுந்த மாதிரி பார்க்கும்போதோ அன்றைக்கி சொல்லியிருக்க இது அர்த்தவாதம். அப்படி எனக்கு பகவத்கீதை தான் உபனிஷத்து தான் நான் கோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை.
கீதையிலோ ஞானேனைவது கைவல்யம்னு சொல்லியிருக்காரு. ஞானத்தினால மட்டும்தான் ஒருத்தனுக்கு கைவல்ய முக்தி அடைய முடியும் அப்படின்னு சொன்னார். உபனிஷத்தில் கூட இருக்கு. தேவையில்லை. 102வது ஸ்லோகம் பார்க்கும்போது இங்கே அது நமக்கு தெரியும். அதனால் அதுக்கு இதுக்கு நான் கனெக்ஷனாக நான் சில வார்த்தை பேசுகிறேன். அப்போ அங்கே சிவபெருமானே சொல்கிறது பார்த்தா, அப்போது இவர் இங்கே இந்த ஸ்லோகத்தில் சொன்ன இந்த ஞானம் இல்லாமல் ஒருத்தன் முக்தி அடையலாம்னு சொல்கிறது எப்படி புரிஞ்சுக்கணும்? இது அர்த்தவாதம் நான் எடுத்துக்கணும். முதல்ல இது இப்படி சொல்கிறேன். நான் குரு செய்கிற உபதேசமனே பிரசாதம் மட்டும் போதும் அப்படின்னு அர்த்தம். குரு பிரசாதத்தான்னார் பார்த்தீங்களா? அன்றைக்கி சொன்னான். பிரசாதம் அனேது குருடைய வார்த்தைகள் தான், அவருடைய போதனந்தான், உபதேசந்தான் பிரசாதம். அப்போ குரு கொடுக்குற இந்த உபதேசம் மட்டும் போதும். வேறு எந்த தேவதா ஜாகிரதை கேட்கணும். இந்த நோட்ஸ் எழுதுறது, அந்த ஸ்லோகத்தினை பார்க்குறதுனேது இங்கே வேண்டியதில்லை. அவ்வளவு நிஜமாக இது எழுதுறது நீங்கள் அங்கே கிறுக்கிறதுன்னு தான் சொல்லணும். அது போய் வீட்டில் யாரும் பார்க்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் நிஜமாக சாதனை சமயம் கொடுத்து சாதனை பண்ணணும் நினச்சா இந்த பேசின பேச்சு நல்ல வேலை மீடியா பிரசாதம் தான் நமக்கு அது அங்கே இருக்கும். அதனால் போட்டி உட்கார்ந்து நிறுத்தி கேட்டு அப்பு ஏதுங்கோ என்ன கருத்து, இதிலேருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன், அப்படி செஞ்சால் பரம பிரயோஜனம். செஞ்சு பாருங்கோ, சரியா? பரம பிரயோஜனமாக இருக்கும். அதனால் வேறு எதுவுமே வேண்டான்னு சொன்னார்ல. குரு செய்கிற உபதேசமனே பிரசாதம் தவிர வேறு எந்த தேவதா ஈஸ்வர உபாசனா ஞானம், தேவதா ஈஸ்வர உபாசன ஞானம், அது கூட ஞானம்னு சொல்லலாம் இல்லையா? ஒரு சுவாமினை வழிபடணும்னா அதுக்கு ஒரு தனிப்பட்ட முறை, தனிப்பட்ட ஒரு யந்திரம், தனிப்பட்ட ஒரு மந்திரம், தனிப்பட்ட ஒரு தந்திரம். அந்த தந்திர மந்திர யந்திரங்களுடைய தந்திர மந்திர யந்திரங்கள் எல்லாமே இந்த உபாசனா ஆராதனா தேவதை ஈஸ்வர அதில் வரும். அதெல்லாம் தேவையில்லை. இதுதான் அர்த்தம். ஒத்துக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கசக்கும். சொல்கிறது சிவபெருமான். நேற்று கூட நமக்கு இந்த மாதிரி கருத்து நான் சொல்ல வேண்டியது ஆயிடுது. அதுதான் சாஸ்திரோடைய கிருப்பை. கரெக்டாக என்ன பேசுகிறோமோனேத்துக்கு அதோடைய தொடர்பு திரும்பி இதுலேயும் நமக்கு கிடைக்கிறது. இங்கே மட்டும் இல்லை, எல்லா கிளாஸும் நான் அது பிருகதாரண்யகமும் இங்கே சொல்கிறதுக்கே ரொம்ப பொருத்தமாக இருக்கு. நாரத பக்தி சூத்திரம் சொல்கிறதுக்கும் பொருத்தமாக இருக்குது. நான் சும்மா கொண்டு வந்து சொல்லலை, ஆனால் அது அப்படி அமையிறது. அதனால் நம்முடைய தாட் ஃப்ளோ, இந்த ஒரு வாரம் என்னென்ன சத்சங்கம் நடக்கிறதோ அது எல்லாமே ஒரே மூமெண்ட், ஒரே பக்கம் அப்படி பிரவகிக்கிறது. இதுதான் சஜாத்திய, ஒரே விதமான எண்ணங்கள். இது எப்போ வருமன்னா, ஒரு குரு கிட்டேருந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கான சிரவணம் பண்ணும்போது தான் நடக்கணும். இல்லைன்னா அந்த சஜாத்திய பிரவாகம் ஆஃப் தி விருத்திஸ், மனசுடைய எண்ணங்கள், தாட் ஃப்ளோ கண்டினியூஸ் டு ஒன் டைரெக்ஷன் అనేది பலது கேட்கும்போது பலது வேறு ஈடுபடும்போது வராது. அதுதான் இங்கே சிவபெருமான் சொல்கிறாரு. புரிஞ்சுதா? அதனால்
பிரம்ம ஜானம் இல்லாமல் ஸ்வரூப ஜானம் இல்லாமல் ஒருத்தனுக்கு முக்தி வரும் குரு பிரசாதத்தினாலன்னா என்ன? குரு பிரசாதம் கொடுப்பாரு, இவ்வளோ அள்ளி அள்ளி கையில் பிளேட்டில் எனக்கு கொடுப்பாரு. குரு பிரசாதம்னு என்ன சொல்லுங்க. வார்த்தை சொல்கிறோம், குரு பிரசாதம், குரு கிருபா, குரு கருணா, குரு கட்டாட்சம் என்ன? நமக்கு புரிகிற போல் அவர் இப்போ ஏதாவது சொல்லி நம்மளுக்குள்ள கொஞ்சம் வெளிச்சம் வரும்போல் நம்ம திங்கிங் ப்ராசஸ் கொஞ்சம் சரி பண்ணால் அவர் அதுதான். ஏன்னா மனசில் இருக்கிற பல வகையான தப்பான பாவங்கள் எல்லாத்தையும் நீக்கிறது. பிரகர்ஷனேன சாதயதி பிரசாதம். சாதனம்னா லூசன் பண்ணுறது, முடி எடுத்து விடுறது, தடங்களை நீக்கிறதுன்னு அர்த்தம். அப்போது இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் அதுதான். இதுக்கு மேலே போதும். அது நீங்கள் தான் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டு என்ன అనేది புரிஞ்சுக்கணும். சரி, அடுத்தது இது இப்படி புரிஞ்சிக்கலன்னா நம்ம மனசுக்குள்ளே ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கும், ஒரு சந்தேகம் இருக்கும். சந்தேகத்தோடவே சாஸ்திரத்தில் படிச்சுக்கிட்டே இருக்க, ஏதோ சத்சங்கம் பண்ணிகிட்ருக்க, சிரவணம் பண்ணுறேன், கிளாரிட்டி இல்லை. ஏன்னா சாஸ்திரமே கான்ட்ரடிக்டரியாக பேசுறது. இப்போ அதுக்கு நான் இவ்வளோ சமயம் கொடுத்துட்டு போன வாரம் பேசினது இந்த ஸ்லோகத்தினை திரும்பி இப்படி சொல்லி இந்த ஸ்லோகத்துக்கு அடுத்த ஸ்லோகத்துக்கு கனெக்ஷன் பார்த்தாவே இப்படி இருக்கு அது சொல்லலைன்னா எப்படி தான் புரியும்? 102வது ஸ்லோகம். யஸ்மாத் பரதரம் நாஸ்தி நேதி நேதீதி வைஸ்ருதிஹ மனசா வசசா சைவ சத்யமாராதயேத் குரும். எவ்வளோ இது 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 நல்லா இப்போ புரிஞ்சுக்கிட்டு இப்படி மேலே சொன்னதெல்லாம் நமக்கு கிளியர். கரெக்டு தான் சொல்லி தெரியும். என்ன கரெக்டு? இப்போ நான் கொடுத்த விளக்கம் அங்கே பதம் அப்படி பார்த்தா ஞானம் வேண்டாப்பா, ஞானம் வேண்டான்னு அர்த்தம். சத்சங்கம் வேண்டான் தான். ஞானம் வேண்டான்னு சொன்னால் கேட்கவே வேண்டியதில்லை. இப்போது குரு அணி யாராவது இருந்து அவருக்கு நமஸ்காரம் பண்ணி பாத பூஜை முடிஞ்ச பண்ணி அதை பூ போட்டு அபிஷேகம் பண்ணி அப்புறம் அவர் ஏதாவது பிரசாதம் கொடுத்தா வாங்கிட்டு வந்துடும். இன்றைக்கிருந்து இனிமேல் பிரசாதம் நாள் தானே. பிரசாதமும் பிரசாதம், வகை வகையான பிரசாதம். இங்கே என்ன சொல்கிறார் பாருங்க. சாஸ்திரத்தில் ஸ்ருதி சாஸ்திரம் ஸ்ருதி இதில்லைன்னு சொல்லி எது எல்லாம் இல்லைன்னு சொல்லி தள்ளினதுக்கு அப்புறம் இனிமேல் தள்ள முடியாமல் ஏதாவது இருந்துச்சுன்னா அது உனக்கு புரிஞ்சிச்சுன்னா அதுக்கு மிஞ்சி வேற மேலே எதுவுமே இல்லைன்னு ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டு அதே மனசில் சிந்தனை பண்ணிக்கிட்டு அதே பேசிட்டு அதே சொல்லிட்டு அந்த சத்தியத்தினை சத்தியமனே குருவினை ஆராதனை பண்ணணும்ன்றார். எல்லாம் பாருங்க, சத்தியமனே குருவினை அது என்ன குறிக்கிறது? அப்போது சத்தியமனே குரு என்ன? சத்தியம் ஆராதயேத் குரும், சத்தியம் குரும் ஆராதயேத். என்ன அந்த சத்தியம்? அந்த குரு ஸ்ருதி நேத்தின்னு சொல்லி எல்லா நாஸ்தி ந அஸ்தி, இது இதில் கிடையாதுன்னு சொல்லிட்டு
எதுக்கப்புறம் மீறி இன்னொன்று இல்லைன்னு சொல்லிச்சு. யஸ்மாத் பரதரம் நாஸ்தி. எப்படி புரிஞ்சுக்குவீங்க? எப்படி இது? ஒருத்தனுக்கு வேறு வேறு குரு இருக்காங்க லோகத்தில். நிறைய குருக்கள் நிறைய பேர் அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போது மனுஷனாக எடுத்துகிட்டு குருவன்னு எடுத்துக்கணுமா? இல்லை அந்த குரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டே அவர் கொஞ்ச நாள் இருக்கும்போது பேசுகிறார், ஏதோ சொன்னாருன்னு நான் கேட்டுட்டு ஆயிடுச்சு. இல்லை எப்போவுமே ஆசீர்வாதம் பண்ணுவார், இப்போது அவர் இல்லை அதனால் ஃபோட்டோ இருக்குது. இப்படியா? என்ன அது குரு? என்ன ரொம்ப கிளியராக சொல்கிறாரு. சத்திய ரூபத்தில் இருக்கிற பிரம்மம் குரு இஸ் ஈக்குவல் டு பிரம்மம்னு சொல்லியிருக்கேன் நிறைய வாட்டி, பல வகையில் விவரிச்சிருக்கேன். ஜாக்கிரதை ஸ்ரத்தையோடு கேட்கணும். இது கதை கேட்கறது போலும் வேறு ஏதாவது பக்தி சாதாரணமான பக்தி விஷயங்களை சொல்கிறது போலும் இருக்காது. இது வேதாந்தம். கொஞ்சம் உஷாராக இருந்து தெளிவாக கேட்கணும். ஸ்ருதி கோட் பண்ணார். ஸ்ருதிలో யூஸ் பண்ணுற ஒரு முக்கியமான பிரக்ரியை நேதி நேதி வாக்கியத. என்னேதி நேதி என்னேதி நேதி வச்சனைர் நிகமா அவௌச்சுஹு தம் தேவதேவம் அஜமச்சுதமாஹுரக்ரம். பிராத்தஸ்மரணத்தில் சங்கரர் அங்கே இதேத பிராத்தஸ்மராமி மனசா வச்சசா அகம்யம். அகம்யம் யஸ்மாத் பரதரம் மனசா வச்சசா. வச்சசான்னு நீ சொல்ல வேண்டியதில்லை, குரு சொல்லுவார். அவர் சொல்கிறது அந்த வார்த்தைகளை கேட்டு நீ மனசில் போட்டுக்கிட்டு அங்கே ஊற வச்சு அது எல்லாம் கிளியராக புரிஞ்சுக்கோ. மனசா வச்சசாச்ச ஏவ. சாணி சொன்னதுனால அது காயான்னு கூட எடுத்துக்கலாம். மனசா வாச்சா கர்மணா. கர்மணா என்ன பண்ணணும்? சத்சங்கத்துக்கு வரணும். சரீரத்தில் நம்ம கூட்டிகிட்டு வரணும். சத்சங்கத்துக்கு போ, வேறு அங்கெங்கே போகாதே. சத்சங்கம் இருக்கும்போது சத்சங்கத்துக்கு போ. எந்த சத்சங்கத்தில் உனக்கு அந்த சத்தியம் குரும் பற்றி உனக்கு சொல்லித்தரப்படுமோ? ஏன்னா அந்த சத்தியம் ஸ்ருதி இப்படி தான் சொல்லியிருக்கு. அப்போ மேலே சொன்ன ஸ்லோகம் கேன்சல். ஞானம் இல்லாமல் எப்படி வரும்? இந்த நேத்தி வாக்கியம் எங்கே கேட்கும்? உனக்கு எப்படி தெரியும்? நேத்தின்னா எங்களுக்கு தமிழில் நெய் மட்டும்தான் தெரியும் சார். இது கிடையாதுன்னு நெகேட் பண்ணுறது வேறு எங்கே சொல்லுவாங்க? வேதாந்த கிளாஸில் தான் சொல்ல முடியும். வேதாந்தத்தில் எல்லா நாமரூபம், எல்லா வகையான தேவதர்கள், இது எல்லாத்தையும் நெகேட் பண்ணுறோம். நெகேட் பண்ணணும் வேதாந்தத்தில். நேற்று பிருகதாரண்யகம் கோட் பண்ணி சொன்னானா? அப்போ ஸ்ருதியில் இப்படி சொல்லியிருக்கின்றார். ஸ்ருதி உனக்கு எப்படி தான் தெரியும்? ஸ்ருதி அனி வேதம்னு சொல்லிட்டு யாராவது ஏதோ அந்த பாராயணம் சூக்தங்களோ அதை ஏதோ ருத்ரமோ இதெல்லாம் ஓம் சஹசிர சீர்ஷா புருஷா சஹசிராட்ச சஹசிரபாத் அங்கே அபிஷேகம் பண்ணுறதுக்கு நல்லதாக இருக்கும். சபூமிம் விஸ்வதோ விருத்வா அத்தியதிஷ்டதசாங்குலம் புருஷ ஏவேதகம் சர்வம் யத் பூதம் யச்ச பவ்யம்னு சொல்லுவான். இப்படி 12 வருஷம் நிறைய படித்து இவ்வளவு சொல்லிட்டு அந்த சுவாமிக்கு பூஜையா இதோ அஷ்டோத்திரம் மனசில் இருக்கும். அந்த வாத்தியாருக்கு அந்த அம்பாளுக்கு அஷ்டோத்திர பூஜையா நாமாவளிகள் எல்லாம் இருக்கும். அதில் அப்புறம் கொஞ்சம் ஜலம் ஊற்றுங்கோ, பாத்தியம் சமர்ப்பயாமி அப்படின்னு எல்லோரும் எழுந்திரிச்சு நில்லுங்கோ, எல்லோரும் அப்படியே அங்கேயே நமஸ்காரம் பண்ணுங்க.
காது பிடிச்சிக்கோங்க, இதெல்லாம் சொல்லுவார். இது மட்டும் சொல்லி இப்படி பண்ண வைக்கிறதுக்கு தான் சாஸ்திரம் வேதம் இல்லை. அது நம்ம அது எதுவுமே நம்ம கிண்டல் பண்ணல, அது நெகட்டிவ் பண்ணல. அது வேணும், அந்த லெவலில் இருக்கிற அந்தந்தவங்களுக்கு அது வேணும். பட் அது கம்ப்ளீட் இல்லை, இதான் சொல்லுவார். அது கம்ப்ளீட் கிடையாது. இப்போது இங்கே கிளியராக கம்ப்ளீட்டாக சொல்லணும். ஒரு ஸ்லோகத்தில் என்ன அர்த்தத்தோடு வச்சு என்ன சொல்கிறாருன்னு. எது சொன்னால் கூட உன்னுடைய ஸ்வரூபம் சென்டர் சத்தியத்து, அதுதான் சத்தியம். அங்கேருந்து நீ உன்னோட மனசு தூரம் போகக்கூடாது. இது கரெக்டு தான் அப்படின்னு ஏதாவது நம்ம ஒத்துக்கணும் செய்யணும்னு சொன்னால் அது என் மனசனை எனக்கிட்டேருந்து தூரம் கொண்டு போகிறதா, எனக்குள்ளே என்னையே இருக்க வைக்கிறதா? இதுதான் டெஸ்ட்டு. சிம்பிள் லிட்மஸ் டெஸ்ட்டில் மாதிரி. இவ்வளோ வருஷமாக பேசுகிறோம் வேதாந்தம், பல நூல்கள் எல்லாம் நம்ம படித்து முடிச்சிட்டோம். என்னைக்காவது எப்பாவது பாகவதம் சொல்லும் போது, ராமாயணம் சொல்லும் போது இந்த ஆத்மா பிரம்மம் நான் என்னுடைய சென்டர் தொடாமல் விடாமல் எப்பாவது இருக்குமா? நம்ம எப்பாவது சொன்னோமா? கதை சொல்லியிருக்கோம், ராமருடைய குணங்களை சொல்லியிருக்கோம், கிருஷ்ணனுடைய லீலைகளை சொல்லியிருக்கோம். பட் அதில் அந்த கருத்து வரும்போது எங்கே கொண்டு வந்து லேண்ட் ஆகிட்டோம்? அப்பப்போ நான் இப்படி சொல்லணும். அதுக்கு தான் நீ கிளாஸ் ஆரம்பிக்கும் போது சொன்னது, சப்ஜெக்ட் ஐ ஆம், சப்ஜெக்ட் மேட்டர் ஆல்சோ ஐ ஆம். அது நீ ஏதாவது சொல்லு, அது என்னை விட்டுட்டு வேற எங்கோ கொண்டு போகிறதே. அப்படி கொண்டு போயிடுச்சேன்னா நீ சத்தியத்துக்கு தூரமாக இருக்கன்னு அர்த்தம். நீ சரியான வழியில் போகிறது இல்லைன்னு அர்த்தம். கிளியர்லி எஸ், ஸ்ருதி எது நாயதி நாத்தியான்னு சொல்லி ஒன்று காட்டி கொடுத்து அதுக்கு மிஞ்சி ஒன்றும் கிடையாதப்பா. தஸ்மின் திருஷ்டே பராவரே. சிவபெருமான் இங்கே சொல்கிறது அந்த முண்டகோபனிஷத்தில் சொன்ன அது பார்த்ததுக்கப்புறம் அதுக்கு மிஞ்சி ஒன்று பார்க்குறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. என்ன சார் அது நீதான், அதுதான் எனக்கு பிடிக்கல. நீ வேறு ஏதாவது சொல்லணும், என்னக்கிட்ட மாட்டுறீங்க. அதுதான் உன்னோட அக்ஞானம். குரு இப்படி சொன்னால் அது மட்டும் ஏற்றுக்க மாட்டேன், வேறு ஏதாவது சொல்லணும் சொன்னான். இப்போ வேறு ஏதாவது சொன்னால் நீ உன் மனசு போயிடுச்சு வெளியில். மனசு வெளியில் போயிடுச்சுன்னா பகிர்முகமாயிட்ட. பகிர்முகமான அவனுக்கு சத்தியம் தெரியாது, முக்தி வராது, மோட்சம் வராது, சுகசாந்தி எதுவுமே வராது. அந்தர்முக சமாராத்தியம் பகிர்முக சுதுர்லபா. இந்த ஸ்லோகத்தில் 2வது வரியிலோ ஆராதயேத் அనే பதம். பொதுவாக ஆராதனம்னா இன்னைக்கு மார்கழி மாதம் பேர் சொல்லி ஆண்டாள், கிருஷ்ணா, அதெல்லாம் அந்த கதைகள் ஆராதனை பண்ணுறதுன்னா சுவாமிని அர்ச்சிக்கிறது ஜென்ரலாக ஆராதனை. ஸ்ரீ தியாகராஜ ஆராதனோத்சவங்கள், ஆராதனை உற்சவங்கள் இல்லைன்னா அந்த பெருமாள் அந்த கோவிலோட ஆராதனை உற்சவங்கள் நடக்கும். அதோட அர்த்தம் என்னன்னா ஜெனரல் மீனிங் அப்படிதான். அர்ச்சிக்கிறது, அர்ச்சயதி ஆராதனம்னு சொன்னால் ராத் அనే ధాతు அப்படின்னா வளருது என் அர்த்தம், எக்ஸ்பேன்ஷன் என் அர்த்தம், மூலத்துக்கு போய் பார்க்குறதுன்னு அர்த்தம் ராத்.
நெருங்கி போய் இருக்கிறது, இன்டிமேட்டாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்போது ராதன்னா அதே அர்த்தம். அதுக்கு ஆராதன்னு சொன்னால் ரொம்ப 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 ஃபுல்லி எக்ஸ்பேண்டட். இனிமேல் போகிறதுக்கு டிஸ்டன்ஸ் இல்லைன்னு ஒன்றாகி போச்சு. ஆராதயேத். அப்படி எடுத்துக்கிட்ட அர்த்தம் என்ன புரிஞ்சுது? இப்போ சத்ய நீ, கடவுள் நீ, பிரம்மம் நீ, ஈஸ்வரன் நீ. முதல்ல என்ன சொன்ன, ரொம்ப பெருசுன்னு சொன்ன, டு க்ரோன்னு அர்த்தம். ராத் என்ன, டு க்ரோன்னு என்ன, எவ்வளோ சார் வளருது க்ரோன்னு? யஸ்மாத் பரதரம் நாஸ்தி. அவ்வளோ பெருசு ஆனதுக்கப்புறம் இனிமேல் பெருசு ஆகிறதுக்கு ஒன்றும் இடம் இல்லை, ஃபுல். என்னது? ஒன்னே ஒன்று தான் வேதாந்தம் சொல்லும், அனந்தம் பிரம்மம் பிருஹத்மத்வாத் இது பிரம்மம். பிக்கர் தேன் த பிக்கெஸ்ட்னால பிரம்மம். அப்போது ஆராதயேத் சத்ரூபம் குரும், சச்சித் ரூபம், சச்சித் ஆனந்த ரூபமான அந்த பிரம்மம்னே மனசா வாஷா கர்மணா அது ஆராதனை பண்ணணும், அப்படி சொல்லலாம். அது ஆராதனை பண்ணணும்னா அது ஏதாவது ஒரு உருவம் இருந்தால் தான் ஆராதிக்கிறதுக்கு. ஆராதிக்கிறதுன்னு சொன்னால் இப்படி சிரவணம் பண்ணுன்னு அர்த்தம். ஆராதயேத், சிரவணம் குறியாத். அடுத்தது 103வது ஸ்லோகம். ஒரு எண்ணத்தை நீங்கள் மறுபடியும் சிந்திக்கணும். ஏன்னா நான் எவ்வளோ ஆழமும் அதுக்கு அவ்வளோதான் மேக்ஸிமம் அதில் டெப்த் అనేది அதுக்கு சொல்லிட்டேன். பட் இது உங்களுக்கு உள்ள போய் ஏறிச்சா புரிஞ்சதானேது அது டிபெண்ட்ஸ் அப்பான் அது உங்களுடைய மனசுடைய பக்குவம், மனோநிலை மேலே ஆதாரப்பட்டு இருக்கும். அப்போது திரும்பி இது சிந்தனை செய்கிறது, இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு எப்பெல்லாம் டைம் முடியறதோ செஞ்ச பலம் புரிய வேண்டியது புரிஞ்சு விட்டது, புரியிற விதமாக புரிஞ்சு விட்டது. 103வது ஸ்லோகம். குரு கிருபா பிரசாதேன பிரம்மா விஷ்ணு சிவாதயः சாமர்த்தியம் அபஜன் சர்வே सृष्टिस्थित्यन्त कर्मणि. நான் பேசின விஷயமில்ல, எவ்வளோ சத்தியம் అనేది சிவபெருமானே எனக்கு சப்போர்ட் பண்ணி அவரே சொல்கிறாரு. இதுதான் அர்த்தம், இதுதான் கரெக்டானு எனக்கு நான் அந்த அளவுக்கு தைரியமாக நானும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களோ இல்லையோ, உங்களுக்கு நீங்கள் விரும்புகிறீங்களோ இல்லையோ, ஏன்னா நானும் இதுதான் சொல்லணும், இதுதான் அர்த்தம்னு சொல்லி பரமேஸ்வரனே இந்த பேச்சு மூலமாக பேச வைக்கிறதுனால இங்கே உடனே என்ன சொல்கிறார் தெரியுமா? இந்த ஸ்லோகத்தில் இந்த பிரம்மா விஷ்ணு
சிவ. கிளியராக 3 வார்த்தைகள் அவரே உபயோகப்படுத்திட்டார். அவருடைய பேரை அவர் அதில் சேர்த்துக்கிட்டார். திரிமூர்த்திகள்னு எது சொல்கிறோமோ, முன்மூர்த்திகள், அவங்க 3 பேர் இந்த வேலை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கப்பட்டதுன்னு எது சொல்கிறோமோ, சிருஷ்டி ஸ்திதி லய அதுதான் கடைசியை சொல்ல. சிருஷ்டி ஸ்திதி அந்த லய, அந்த கர்ம, அந்த வேலை அது பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அந்த சாமர்த்தியம், அந்த சக்தி கொடுத்தது, அவங்களுக்கு கடித்தது எங்கே நின்றுன்னு சொன்னால் குரோஹோ கிருபா பிரசாதேனான்றார். இது என்ன சார்? அப்போ என்ன விஷ்ணு கூட குரு இருக்காரா அப்படின்னு சொன்னால் வைஷ்ணவர்களை ஒத்துக்குவாங்களா? பரமகுரு, ஆதிகுரு, ஆதியோகி அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கிற காலத்தில் பிரம்மன் என்ன பாப்போம், அவர் யாரும் பெருசாக கண்டுக்கிறது இல்லை. அவருக்கு ஒரு கோவில் கிடையாது, ஒரு வழிபாடு கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் அசல் எல்லாம் முதல்ல பாப்போம் கிரியேட் பண்ணது அவர் தான். இவங்க 2 பேர் எப்படி ஒத்துக்கிறோம்? அந்த பிரம்மா விஷ்ணு சிவன் என்னென்ன அவங்க வேலை பண்ணுறாங்களோ அந்த வேலை செய்கிறதுக்கு வேண்டிய சாமர்த்தியம் அவங்களுக்கு அபஜன் எங்கேருந்து வாங்கிட்டாங்க, எங்கேருந்து கிடைச்சது அவங்களுக்குன்னா குருவுடைய கிருபா பிரசாதேன. இந்த கிருபா கருணா பிரசாதவனை வார்த்தைகள் உபயோகப்படுத்த உடனே நம்ம உளுந்து போகக்கூடாது. ரொம்ப சாதாரண அர்த்தம் இல்லை அது. ஆனால் அப்படி சேர்ந்து தான் சொல்கிறாரு. இப்போ சிவா, பிரம்மா சிவா விஷ்ணு, பிரம்மா விஷ்ணு சிவனே கூட அவங்களுக்கு அந்த சாமர்த்தியம் எங்கேருந்தோ வந்துச்சுன்னு சொன்னால் அப்போது சிந்திக்க வேண்டிய கேள்வி தானே. அர்த்தம் என்னன்னா, பிரம்மம் குருவன்னா பிரம்மம் இல்லைன்னா இப்போ இவங்க 3 பேருக்கு குருன்னு சொன்னால் நம்மளுக்கு போல் இங்கே லோகத்தில் நம்மளோட குரு இருக்கார், என்னோடய குரு. இப்போ அவங்களுக்கு 3 பேருக்கு ஒரே குருவா இல்லை 3 குருவா? அவங்களுக்கு 3 பேருக்கு ஒரே குருவாக இருந்தால் நீங்கள் எதுக்கு இங்கே சண்டை போட்டுக்கிறீங்க? 3 பேருக்கு ஒரே குருவன்னா ஒன்றா தானே டீச் பண்ணியிருக்கணும். நம்ம நீங்கள் இங்கே இருந்துக்கு வைஷ்ணவம் சைவம்னு சொல்லிட்டு இவ்வளோ கலாட்டாவா? பசிலாக இருக்கு. மூணு பேருக்கு 3 குரு தனியாக இருக்காருன்னு சொன்னால் அப்போது அவங்களும் கூட போய் குரு கிட்ட படித்தாங்களா? எங்கேயுமே அவங்க குரு யாருன்னு எங்கேயுமே சொன்ன மாதிரி கேட்கவே இல்லை இப்போ வரைக்கும். ஆனால் அந்த படித்த 3 சிஷ்யர்களில் ஒரு சிஷ்யன் சிவரே சொல்கிறாரு, இப்படி எடுத்துக்கிறோம், எனக்கு இந்த லயம் பண்ணுற சக்தி இருக்குது பார்த்தியா, எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்ணுற சக்தி, அது என்னுடைய குரு பிரசாதத்தினால கிருபா பிரசாதேன கடிச்சதானே அவர் சொல்கிறாருன்னு எடுத்துக்கலாமா? நீ ஒரு சைவ பக்தனா ஒத்துக்குவியா? முதல்ல குருவுக்கு சிவனுக்கு இன்னொரு குரு இருக்காருன்னு ஏதோ கதையை எங்காவது சொல்லியிருக்கலாம். நான் அவ்வளோ அந்த சைவிசம் பற்றி அவ்வளோ ஆழமாக படிக்கலை. ஆனால் எனக்கு புரியுறது அவருக்கு அப்படி அவர் தான் ஆதிகுரு தட்சிணாமூர்த்தின்னு தானே சொல்கிறோம். அதுக்கப்புறம் அவருக்கு என்ன குரு? நம்ம சாதாரணமாக ராமாயணம் பாகவதம் பேசும்போது நானும் சொன்னேன், விஷ்ணுவுக்கு அப்பா யாருன்னு. விஷ்ணுவுக்கு அப்பா இல்லாதனால விஷ்ணுவுக்கு அம்மாவோடு இல்லை, விஷ்ணுவுக்கு அம்மா அதை இல்லாதனால லக்ஷ்மி தேவிக்கு மாமியார் இல்லை. அப்பா, இதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லதாக இருக்கு. என்ன அர்த்தம்? ஏகம் பிரம்மனுடைய அப்புறம் மாயா சக்தி தான் ஈஸ்வரனே ஒரு வேஷம் ஆரம்பித்து இந்த சமஷ்டி மொத்தத்தினே ஈஸ்வர. அந்த ஈஸ்வரனே 3 ஃபேசட்ஸ், 3 முகங்களை அவர்
இந்த வேலனை நடத்துகிறாரு. நிஜமாக 3 முகம் இருக்கா, 6 முகம் இருக்கா, என்ன முகம் இருந்து இங்கே நடக்கிறது என்னென்னா, புதுசு என்னமோ வருது, கொஞ்ச நாள் இருக்கிறது, போகிறது. 3 நடக்கிறதே இல்லையா? 3 நடக்கிறதே இல்லையா? நடக்கிறது. அது தனித்தனி சக்தியா, ஒரே சக்தியா? இப்போ இங்கே பார்த்தா அந்த சாமர்த்தியம் அவங்கள எல்லாத்துக்கும் ஒரு இடத்துல வந்து வருதுன்றார். அந்த ஒரு இடம்னா ஒரே மூலம், ஒரே காரணம், அது வந்து பிரம்மம். பிரம்மம் இஸ் ஈக்குவல் டு குரு, குரு இஸ் ஈக்குவல் டு பிரம்மம், பிரம்மன் பிரம்மம். அப்போ அந்த ஏக்கம் என்னன்னு தான் நமக்கு தெரியணும். அந்த ஏக்கத்தில் அப்போது அநேகம் எதுவுமே இருக்காது. இதுதான் அத்வைத்தத்துடைய முடிவு. திரும்பி குரு கிருபா பிரசாதேனன்னா, எப்போ ஒருத்தனை வந்து தான் இந்த பிரம்மத்தை நான் பிரம்மன்னு சொல்லி உணர்றானோ அதுதான் நிஜமான கிருபை, ஆத்ம கிருபை. 4 கிருப்பை பற்றி பேசியிருக்கோம், ஞாபகம் இருக்க? ஒரு கிருப்பை வந்து ஈஸ்வர கிருபா, 2 குரு கிருபா, சாஸ்திர கிருபா, தென் ஆத்ம கிருபா. ஏன்னா ஆத்மா தானே பிரம்மம். அப்போது ஐ ஹாவ் டு பிளெஸ் மை செல்ஃப். I need not to be blessed by anybody or anything. அப்போ என்ன, குரு கிட்ட நான் பிளெஸிங்ஸ் வாங்க வேண்டாமா? அப்போ எதுக்கு அவருக்கு நமஸ்காரம் பண்ணணும்? அப்படி பேசக்கூடாது. இதுதான் அல்டிமேட் டீச்சிங், புரிய வேண்டியது. ஆனால் அந்த நிலைக்கு நீ போகிற வரைக்கும், போனதுக்கப்புறம் கூட குருக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு கொடுக்கணும். ஒரு ஸ்லோகம் அப்போ சொல்லியிருக்கேனே குருகீதையிலே, ஆஜன்மாந்தம் திரயம் சேவியம், 3 தனி இந்த சரீரம் உளுந்து போகிற வரைக்கும் சேவிச்சுட்டே இருக்கணும். ஈஸ்வரம், குரும், வேதாந்தம். வேதாந்தம்னு சாஸ்திரம். இப்போ எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சேனே, அது நிர்லட்சமாகவும் அப்படி இருக்கக்கூடாது. எப்பவுமே அந்த அடக்கம், பணிவு, அதெல்லாம் இருக்கும். ஞானம் வந்ததுக்கு அப்புறம் கூட ஞானாப்தையே ஆரம்பம்ல எதுக்கு பண்ணணும்? ஞானம் வர்றதுக்காக. ஞானம் பிராப்ததுக்கு அப்புறம் கிருத்தக்ன நிவாரணார்த்தம்னு சொல்லியிருக்கேன். நான் நன்றி கட்டவனாக இருக்கக்கூடாது, நன்றியோடு இருக்கிறவனாக இருக்கிறதுக்காக வணக்கம். ஸோ இந்த மாதிரி இப்போது இந்த 3 ஸ்லோகங்களுடைய சேர்ந்து கேட்டதுனால எங்கேயுமே கான்ட்ரடிக்ஷனோ கிளாஷ் இல்லை. பிரம்மஜானத்துக்கு முயற்சி தான் பண்ணணும். பிரம்மஜானத்தினால மட்டும்தான் முக்தி. பிரம்மம் பிரம்மஜானம், பிரம்மம் நானுன்னு தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு வெளியில் ஒரு சரீர ரூபத்தில் ஒரு குருவனே அவர் இருந்து உபதேசம் பண்ணணும். இது செய்கிறது தான் முக்திக்கு மார்க்கம். முக்திக்கு மார்க்கம். அதில் ஆரம்பத்தில் நீ உனக்கு அந்த அளவுக்கு அது புரியணும், மெச்சூரிட்டி வரணும்னா ஏன் புரிய மாட்டேங்குது, ஏன் நான் எனக்கு இன்னும் தெளிவாக வரமாட்டேங்குதுன்னு சொன்னால் என்னுடைய அகங்காரம். அந்த அகங்காரத்தினை நான் நல்லிஃபை பண்ணணும், லிக்விடிஃபை பண்ணணும்னு சொன்னால் நான் யாரோ ஒருத்தருக்கு முன்னாடி போய் சரணாகதி சரண்டர் ஆகணும். சொன்னேன், கடவுள் பேர் சொல்லி நம்ம அந்த அளவுக்கு சரணாகதி பண்ணுறது இல்லை. சரணாகத்தினே தனியாக ஒரு பத்ததி வார்த்தை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களே பண்ணுறதில்லை. சாதாரண பக்தாள் எல்லாம் என்ன பண்ண, அகங்காரத்தின் ஊட்டி கொடுக்கறது இல்லையே. அவங்களுக்கு தெரியும், கடவுளும் சொல்ல மாட்டார், குருவும் சொல்ல மாட்டார் உனக்கு இவ்வளோ அகங்காரம் இருக்கானே. குரு கூட இருந்து நீ சேவை பண்ணிவிட்டு அவர்
கொஞ்ச நாள் அப்படி இருந்தால் தெரியும் உனக்கு எவ்வளோ அகங்காரம் இருக்கு, எங்கெங்கே அதெல்லாம் எப்படி அது சிசில் செய்யப்படுறதானே இது. அதுக்காக இங்கே குரு சேவை மட்டும் போதும், குரு தத்பராக, குரு மார்கிணக, இதெல்லாம் என்னென்னா என்னோடய அகங்காரம் ஆல்மோஸ்ட் நில்லாகணும். அது ரொம்ப வருஷம் ஆகும். ஏன்னா அது இன்றைக்கி பிறந்தது இன்றைக்கி வந்ததில்லை. அது ரொம்ப நாளில் நல்ல ஃபேட்டாகி குண்டாகி அப்படி எதுன்னு பவர்ஃபுல்லாக இருக்கு. நம்ம உள்ளியாக இருந்தால் கூட அகங்காரம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ரொம்ப குண்டாக இருக்கிறவனுக்கு அகங்காரம் கம்மி இருக்கலாம். பீமனுக்கு அவ்வளோ அகங்காரம் கிடையாது, அர்ஜுனனுக்கு இருக்கிற அகங்காரம். அதனால் பக்தி விஷயத்தில் பீமன் தான் சிறப்புன்னு சொல்லி கதை சொல்லப்படுறது. அவனு பக்தி வெளியில் தெரியாது. அதுக்குனால அந்த கதைகள் எல்லாம் எதுக்கு சொன்னாங்கன்னேது அதை பார்க்கணும். கூட இப்படி சாஸ்திரம் கேட்ட கதத்துடைய கருத்து என்னன்னு தெரியும், இல்லைன்னு தெரியாது. இப்போ இந்த அகங்காரம் பற்றி சொன்னதுனால இனிமேல் வரப்போகிற சில ஸ்லோகங்கள் இந்த அத்தியாயம் முடிகிற வரைக்கும் இந்த விஷயம் வரப்போகிறது. 104வது ஸ்லோகம். தேவகின்னர கந்தர்வாஹ பித்ருயக்ஷாஸ்து தும்புருஹ முனயோபி ந ஜானந்தி குரு சுஷ்ரூஷணே விதம். நம்ம கரெக்டாக அந்த என்ன தாட் ஃப்ளோ அது அப்படியே கரெக்டாக வந்துட்டுருக்கு சிவபெருமானுடைய டீச்சிங் கூட. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, பார்வதி நான் ஒன்று சொல்கிறேன் பாரு, லோகத்தில் பல வகையான ஜீவராசிகள் இருக்கு. அதில் கிரடேஷனை அப்படி பார்க்கும்போது 2 கால் இருக்கிற ஜீவிகள் பிரசித்தம். நிறைய கால் இருக்கிறது இருக்குது, 4 கால் இருக்குது, 2 கால். 2 கால் இருக்கிறதுனால மட்டும் இல்லை, 2 கால் பறவைக்கு கூட 2 கால் தான். ஆனால் இப்படி வர்டிக்கலாக நிற்க முடியறது பாரு. தலை மேலே இருக்க பாரு. அந்த தலை மேலே இருந்த அந்த மிச்சமெல்லாம் திரியக் யோனிகள். அதெல்லாம் திரியக் யோனின்னு ஹாரிசான்டல். அதனால் அதுக்கு நமக்கு இருக்கிற அளவுக்கு பிரெயின். அதனால அந்த டார்வின் என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல இவன் இப்படி தான் இருக்கான், அதுக்கப்புறம் கொஞ்சம் நிற்க கற்றுக்கிட்டான்னா அது நம்ம ஒத்துக்கல. அது அப்படி இல்லை கிடையாது. அதனால் இவனை மனுஷனுன்னா சரி. விஷயம் என்னென்னா, மனிதர்கள், அந்த மனிதர்களுக்கு அப்புறம் கூட ஹையர் பீயிங்ஸ் ஆர் தேர். நம்ம யாரும் பார்க்கல, புராணம் சாஸ்திரம் சொல்லி. அப்புறம் தேவ கிண்ணர கிம்புருஷ கந்தர்வ பித்ரு யக்ஷ நிறைய லிஸ்ட் இருக்குது, நிறைய இருக்கும். சாரணர்கள் பாகவதம் அதெல்லாம் வரும். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அப்படி அந்த தேவதர்கள், கிண்ணறர்கள், அப்புறம் கந்தர்வர்கள், இவங்களெல்லாம் ஒன்று எக்ஸ்பர்ட்டு. சில பேர் டான்ஸில், சில பேர் பாடுறதிலோ, சில பேர் வாசிக்கிறதுல, அப்படியெல்லாம். அதுக்கப்புறம் பித்ருலோகம் பித்ருகள். அப்புறம் யக்ஷர்கள், இந்த குபேர இவங்க எல்லோரும் யக்ஷ இதுக்கு சேர்ந்தவர். அதுக்கப்புறம் அந்த செலஸ்டியல் வேர்ல்டு, அதை மேல லோகங்கள்னு சொல்லும் போது அதில் மியூசிஷியன்ஸில் திரும்பி கொஞ்சம் பக்தி மியூசிஷியன் இருந்து தும்புருகு, நாரதர் போலும். பொதுவாக இவங்க 2 பேர் சேர்ந்து நாரத தும்புரு. தியாகராஜர் கூட அவர் கீர்த்தனை பாடும்போது எந்தரோ மகானுபாவில் அதில் எல்லாம் கூட நாரத தும்புருன்னு சொல்லுவார். அவர் ஒருத்தர் பேர் அதை. அவர் கூட கையில் எப்பவுமே வீணை வச்சிருப்பார்.
ஆனால் மூஞ்சி வந்து சாதாரணமாக இருக்காது. அப்படி பிக்சர்ஸில் அப்படி போட்டிருக்கேன். எனிஹோ நமக்கு அது இம்பார்ட்டண்ட். அதுக்கு அப்புறம் முனையாக. ஸோ மேலேருந்து சொல்லிட்டு வராரு டாப் ஹையர் பீயிங்ஸ் பற்றி, செமி டெமி காட்ஸு, அப்புறம் முனிகள். முனிவர்கள் இங்கே பூலோகத்தில் மானவலோகத்தில் இருக்காங்க. அப்புறம் தேவர்ஷி நாரத முனி அப்படி எல்லாம் சொல்லும்போது தேவர்ஷிகள் சிலது பேர் அங்கேயும் இருக்காங்க. மொத்தத்தில் முனிவர்கள். இவங்க யாருக்கும் குரு சுஸ்ரூஷை எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. போச்சு போ. ந ஜானந்தி குரு சுஸ்ரூஷணே விதம். ஏன் சார் அவங்க ஸ்கூலுக்கே போகலையா? நாங்கள் இங்கே ஏதோ சும்மா கேட்டுட்டு இங்கே இவ்வளோ தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன வயசோ என்ன கதையோ. படிக்கும்போதோ வெளியில் பல ஸ்கூலு பல காலேஜில் படிக்கும்போதோ ஒரு காலம் கொஞ்சம் காலம் முன்னாடினா குரு வாத்தியாருன்னா கொஞ்சம் மதிப்பு இருக்கு. கை இப்படி வச்சு சொல்லுவானோ இல்லையோ, மேபி அந்த காலத்தில் சொல்லியிருப்பாங்க. அட்லீஸ்ட்டு வந்து வாத்தியாருக்கு வணக்கம் சார் அப்படி சும்மா தூரம் சொல்லுவான். அதுக்கப்புறம் அது குட் மார்னிங் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹாய் சார் பாய் ஆயிடுச்சு. இப்படி ஆயிடுச்சு. என்னதான் மதிப்பு இருக்குது? ஏன்னா எப்போ இந்த காலத்தில் படிப்பு இது எல்லாமே கூட பணம் மேலே ஆதாரப்பட்டிருக்கே. முன்னாடி பணம் கூட இவ்வளோன்னு சொன்னாவோ போச்சு. அதுக்கு முன்னாடி காலத்தில் குருகளாக யாராவது இருந்துச்சுன்னா அவங்கள எல்லாருக்கு ரொம்ப காலம் முன்னாடி கூட தேவையில்லை. ஒரு 100 வருஷம் முன்னாடியே கூட எடுத்துக்கிட்டேன். நான் நிறைய வாட்டி சொன்ன கிராமத்தில் இப்போ கூட அப்படி யாராவது இருக்கலாம். எதுவுமே வாங்கலை, எதுவும் சொல்லலை. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் சும்மா ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறாரு. சாயங்காலம் குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறாரு. இப்படின்னா அந்த இடத்துல அந்த குழந்தைகளுக்கு அந்த குரு மேலே இருக்கிற பக்தி இந்த ஊரில் நம்ம கான்வெண்ட்டில் படிக்கிற நம்ம குழந்தைகளுக்கு இருக்காது. ஏன்? பட்டிமன்றம் நான் பேசலை, நீங்களே பேசிக்குங்க, கேட்டுக்குங்க மனசில். ஏன்? அதனால இவர் மேலேருந்து லிஸ்ட்டு சொல்லிட்டே வர்றாரு. குரு சுஸ்ரூஷ விதானம் அவங்களுக்கு தெரியல. இங்கே சுஸ்ரூஷ அనే పదத்தనే అర్థం எடுத்துக்கணும் நமக்கு. அதுக்கு அடுத்த శ్లోకం కంటిన్యూటీలో நமக்கு அதெல்லாம் காரணம் அகங்காரம் అనేది ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டு. சரியா? இங்கே சுஸ்ரூஷ என்ன ஃபஸ்ட்டு முதல்ல சாதாரண அர்த்தம் வந்து சேவை, சுஸ்ரூஷ பண்ணுறது. ஓகே, பெரியவர்களுக்கு பெற்றோர்களுக்கு வயசானவங்களுக்கு சேவை பண்ணுறது, ஹெல்ப் பண்ணுறது சுஸ்ரூஷ. ஆனால் எனி ஹெல்ப் எனி சேவை எல்லாமே சேவைன்னு சொல்ல முடியாது. சுஸ்ரூஷன்னா எதுவுமே எதிர்பார்க்காம என்னுடைய கர்த்தவியமாக டியூட்டியாக பண்ணி அதில் ஆனந்தமாக பண்ணி என்னை தலையெழுத்து இவங்களுக்கு எல்லாரையும் பண்ண வேண்டியதாச்சுன்னு அப்படி நினச்சிக்காமே மனசில் ஆனந்தமாகவும் அப்புறம் என்னுடைய கடமை இதுதான் இப்படியான்னு சொல்லி பண்ணுறது சுஸ்ரூஷ. பட் பொதுவாக அந்த வார்த்தை ஓன்லி குருவுக்கு செய்கிற சேவைக்கு மட்டும்தான் அந்த வார்த்தை உபயோகப்படுத்துறது பழக்கம். சாஸ்திரங்கள் எல்லா இடத்துலையும் அந்த குரு சுஸ்ரூஷான்னு சொல்கிறதை. ஷபரி அவங்களுடைய குருவுக்கு எவ்வளோ சுஸ்ரூஷ பண்ணி எப்படி பண்ணால் கதை கேட்டோம் இல்லையா? உள்ளம் உருங்கி போச்சு, கண்ணில் ஜலம் வந்துச்சு. ஷபரி ஒன்றும் படிக்காத காட்டில் வளர்ந்துட்டுருக்கிற பெண்மணி ஷபரி. இப்போ அங்கே என்ன குரு சுஸ்ரூஷனால் மட்டும்தான் எல்லாம் நடந்து போச்சேன்னா அந்த மனசு சுத்தமாகிடுது, பக்குவமாகிடுது. அதுக்கப்புறம் அந்த மந்திர ஜபம் கொடுத்ததுனால அதெல்லாம் செஞ்சதுனால அப்புறம் அவர் சொன்னதெல்லாம் கேட்டிருக்கான். வெளியில் அங்கே வாசலில் கிட்ட வந்து கேட்டிருக்கான்னு சொன்னேன் இல்லையா? இந்த கேட்டது எல்லாமே அப்போ புரியல, மனசு சுத்தமானதுக்கப்புறம் புரிஞ்சுது. அப்போது குருவுடைய பேச்சு கேட்டதுனால தான் அந்த சேவைனால்
அந்த குரு உபதேசம் பலிச்சது. அதனால தான் யோக மார்க்கங்கள் அப்படி எப்படி சரீரான்னு விட்டுட்டு அதெல்லாம் சொல்கிறோம். அர்த்தம் இப்போ இங்கே அசல் ஆக்சுவலுగా குரு சுஸ்ரூஷான்னா இந்த வார்த்தை வந்து ಶ್ರೂ ಅనే ಧಾತುಲೊಂದು ಬಂದದಿದೆ. ಶ್ರೂ ಅನ್ನ டு லிசன், ஸ்ரவணே. அதனால தான் சாஸ்திரம் கேட்கணும். அதனால தான் அதுக்கு பேரே ஸ்ருதி. வேதத்துக்கு பேரே ஸ்ருதி. ஸோ ஸ்ரூ அనే ధాతుலొందు வந்த இந்த ஸ்ரவணம் இவங்களுக்கு யாருக்கும் குரு செய்கிற உபதேசத்துன்னு கேட்கறது தெரியாது. அதுதான் அர்த்தம். இது நம்மளை கூட நம்ம கேள்வி கேட்டுக்கணும். குரு உபதேசம் பண்ணுறாரு, சொல்லித்தராரு சாஸ்திரம், ஆனால் எனக்கு கேட்க தெரியல. கேட்குறேன் ஆனால் கேட்கல. கேட்குறேன் ஆனால் கேட்கலன்னா கேட்குறேன் ஆனால் புரிஞ்சிக்கலை. புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறதில்லை. புரிஞ்சிக்க முடியலன்னு சொல்லக்கூடாது. புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலன்னு சொல்லணும். இப்படி குரு சொல்கிற உபதேசம், பேச்சு, வார்த்தை சிரவணம் பண்ணி புரிஞ்சிக்க தெரியாதவங்களை சுசுரூஷை செய்ய தெரியல இவங்களுக்குன்றார். அப்பயே பார்ப்போம், அந்த தேவதைகள் அந்த லிஸ்டெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். தேவதைகள் என்ன, எல்லாரும் யாரெல்லாம் குருவை ஆசிரிக்கலையோ, குருவுக்கு சரணாகதி பண்ணலையோ, சிரவணம் செய்ய மாட்டுறாங்களோ, இந்திரனும் அப்புறம் விரோச்சனனும் 2 பேரும், ராட்சசராஜா தேவராஜா 2 பேரும் பிரஜாபதி கிட்ட பிரம்ம வித்தை கற்றுக்கணும்னு போயிட்டாங்க. ஆனால் 2 பேரில் ஒருத்தர் தானே சக்ஸஸாக கற்றுக்கிட்டான். ஏன் விரோச்சனன் நடுவில் வந்துட்டான். அதுதான் விஷயம். முழுசாக கேட்கணும். அதுக்கு நமக்கு பொறுமை, திறமை எல்லாம் இருக்கணும். அது தெரியல இவங்களுக்கு எல்லாருக்குன்றார். ஏன்னா ஹையர் பீயிங்ஸ்ன்னு சொல்லும் போது மேலே ஹையர் ஜன்மலோ இருக்கும்போது அவங்களுக்கு சுகங்கள் ஜாஸ்தி. அவங்களுடைய லக்ஸுரிஸ் அண்ட் கம்ஃபர்ட்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் ஆர் மோர். சரியா? இப்போ இங்கேயே ஓரளவுக்கு ஒரு ரிச்சஸ்ட் அண்ட் சொஃபிஸ்டிகேட்டட் ஃபேமிலியாக இருக்கிறவங்க வந்து குருக்கிட்ட வந்தால் கூட அவனுடைய அந்த செல்வம், சொத்து, பணம் ஏதாவது ஆகட்டும், அது எதுலாம் அதனால அவனு அடங்கி அங்கே அகங்காரத்தை விட்டு அவனு உட்காந்து கேட்டு புரிஞ்சுக்கிட்டு அது அடையிறதுக்கு ரொம்ப 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 காலமாகும். பிகாஸ் அவனுக்கு அதெல்லாம் தடமாக இருக்கு. அவனோட பொசஷன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் அவனுக்கு தடமாக இருக்கு. அதெல்லாம் இருந்தால் கூட நான் கண்டுக்கலைன்னு அந்த அளவுக்கு நீ உனக்கு ட்ரைனிங் வேணும். ஆனால் அகங்காரம் குறையலாம், வாய்ப்பு இருக்கு. ஆனால் அவ்வளோ சுலபம் இல்லை. அவ்வளோ சுலபம் இல்லை. ரொம்ப பணம் இருந்து ஒரு பேர் இருக்கிறவன் வந்து இப்படி இங்கே வந்து உங்களை நடுவில் உட்கார்ந்து கேட்கணும்னு விரும்புவானா? ஒருவேளை ஏதாவது போகணும் எங்காவது இப்படி விரும்பினவன்னா ஹைஃபை இடத்துக்கு போவான். என்ன லோக்கத்தில் ஹைஃபை குருஸு கூட இருக்காங்க. அங்கே எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸு, ஸ்டைலு, அந்த எல்லாமே நடக்கிறது ஸ்பிரிச்சுவல். இது அன்னுவான முன்னாடி எல்லாம் காஸ்ட்லியஸ்ட் சோஃபா எல்லாம் போட்டிருப்பாங்க. அப்புறம் அந்த இடமெல்லாம் ரொம்ப கிராண்டாக பாலிவுட்டு டெக்கரேஷன் போல் இருக்கணும். இருந்தால் அந்த இடத்துக்கு நான் போனால் எனக்கு கொஞ்சம் கௌரவம் இருக்கணும். உடனே கேமராமேனும் அப்புறம் அந்த பத்திரிக்கைக்காரனும் வந்து எடுப்பான். முடியுமா? நல்ல விஷயம் சொல்கிறான்னா கூட, நல்ல இடமானா கூட போக மாட்டான். அந்த வகையில் இந்த தேவதைகள், கிண்ணறுகள், இவங்க எல்லாரும் சுகபோகங்கள் இருக்கும்போது இப்போ அவங்க இந்த மாதிரி கிளாஸ் நடத்துகிறோம். அவங்க கிளாஸ் நடக்கும்போது இந்த மாதிரி நினைக்கிறீங்களாங்க? நிறைய வாட்டி சொல்லிவிட்டு பாகவதம் எல்லா சமயத்தில் ஒன்றும் இருக்காது.
24/7 மியூசிக்கு டான்ஸ் பார்ட்டி ரம்பா ஊர்வசின்னு இருக்கும்போது எங்கே சார் மனசு இதுக்கு போகும்? நம்ம அது எதுவுமே இல்லாமல் கூட ஏதோ சின்ன சின்ன ஒரு செல்ஃபோனு, ஒரு வேறு ஃபோனு, அப்புறம் நம்ம மக்கள் வெளிநாட்டில் இருக்காங்கன்னு சொன்னாவே நமக்கு டைம் இல்லை, கேட்குறதுக்கு வரல அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் நடுவில் ஸ்பெஷல் என்னென்னமோ வருது இந்த மாதிரி. அது போகணுமா, இல்லை வேறு அங்கே போகணும் இங்கே போகணுன்னு எங்கே வருவோம்? ஏதோ தப்பு தவிர அப்படி கொஞ்சம் பேர் வந்துட்டுருக்குறோம். ஆனால் சுஷ்ரூஷை பண்ண தெரிஞ்சுதா இல்லைன்னு தெரியல. சுஷ்ரூஷைக்கு அர்த்தம் கொடுத்துருக்கேன் நான். இது மனசில் வச்சுக்கிட்டு இப்போது பாருங்கோ, கடவுளுக்காவது குருவுக்காவது சரி சேவைன்னு எடுத்துக்கிறோம். சேவை செய்யணும்னா முதல்ல அந்த நமக்கு சேவை செய்கிற எனக்கு குருவுடைய ஹிருதயம் புரியணும், குருவுடைய ருச்சி தெரியணும், குருவுடைய ஸ்வபாவம் எனக்கு தெரியணும். இங்கிலீஷில் சொன்ன த ஹார்ட் ஆஃப் தி குரு, த குருஸ் ஹார்ட், டேஸ்ட் அண்ட் டெம்பர்மெண்ட் எனக்கு நல்லா புரிஞ்ச தவிர சேவை பண்ண முடியாது. அதனால நிறைய வாட்டி நம்ம சேவை பண்ணுறோம், வி ஆர் ப்ளீஸிங் த குருவை நினச்சிக்கிறோம். பட் வி ஆர் அன்னோயிங்லி இக்னோரண்ட்லி வி ஆர் டிஸ்ப்ளீஸிங் த டீச்சர். இப்படி எடுத்துக்கிட்டேன். கடவுளுக்கு இதே அப்ளை பண்ணுங்கோ. நிறைய வாட்டி நான் நிறைய சேவை செய்கிற கைங்கரியம்னு நினச்சிக்கிட்டு கடவுளை டிஸ்ப்ளீஸ் பண்ணுறோம். சிம்பிள் உதாரணம், அங்கே சுவாமிக்கு முன்னாடி யாரோ வணங்கிறதுக்கு வழிபடுறதுக்கு வந்தாங்க. ஏதோ சின்ன தவறு இல்லை, அவர் அங்கே அந்த பூஜை செய்ய வைக்கிறோ அங்கே இருக்கிறவனோ அவன் இந்த மனுஷனை திட்டி கொஞ்சம் தள்ளி நல்ல ஏதாவது இப்படி பண்ணி கோபமாக பார்த்தாச்சுன்னா கடவுளோட ஹிருதயம் உனக்கு தெரியலன்னு அர்த்தம். கடவுள் యొక్క டெம்பர்மெண்ட்டு டேஸ்ட் உனக்கு தெரியலன்னு அர்த்தம். நீங்கள் அந்த உதாரணம் பலதை எடுத்துக்கோங்க. இது மனசில் வச்சுக்கிட்டு இப்போது 105வது ஸ்லோகம் பார்த்தா அவங்களை மட்டும் இல்லை, இப்படி தெரியாதவங்க இன்னும் கூட இருக்காங்க. லிஸ்ட்டு சொல்கிறப்பாரு. நான் கீழக்கு வரலாம். நம்ம இந்த மேலே லோகம் எதுக்கு? தார்க்கிகாச்சாந்தசாச்சைவ தைவக்ஞா கர்மடா பிரியே லௌகிகாஸ்தே ந ஜானந்தி குருதத்வம் நிராகுலம். இதுக்கப்புறம் நான் 107வது ஸ்லோகம் படிக்கிறேன். இன்றைக்கி இந்த அத்தியாயத்தை முடிக்கிறோம். அவசரம் டைமுக்கு ஆகல. இது எல்லாத்தையும் சேர்ந்து நான் உங்களுக்கு சாராம்சம் சொல்லலாம். மேலே ஒரு லிஸ்ட்டு சொல்லியாச்சா, இப்போ இங்கே ஒரு லிஸ்ட்டு என்னன்னா அது மட்டும் சொல்கிறேன். இந்த தர்க்கம், டிஸ்கஷன், டிபேட் பண்ணுறதுல அதில் தர்க்கம் படித்தாச்சு. தார்க்கிர்கள் ஓகே. தர்க்கத்தில் சாஸ்திரத்திலேயே தர்க்கம்னு ஒரு பாகம் இருக்குது. அனாலிசிஸ், டிஸ்கஷன், டிபேட் அது பண்ணுறோம். இல்லை சாந்தசர்கள் அப்படின்னா எந்தெந்த ஒரு பத்தியம் எழுதுறது, அந்த பத்தியத்தினை இந்த மாதிரி எழுதுறது, சந்தஸ் அதில் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. என்ன வார்த்தைகளாவது கூட அவங்க பத்தியமாக தயார் பண்ணுவாங்க. அது அப்படி எக்ஸ்பர்ட்ஸ் அது சாந்தசர்கள். இல்லை தேவதைகளை பற்றி சில உபாசனை எனக்கு தெரியும், அந்த மந்திர ரகசியம் தெரியும் எனக்கு. தெய்வக்ஞாகன்னு சொன்னால் பல விதவிதமான தேவதைகளை பற்றி இன்ஃபர்மேஷன் நிறைய டீட்டெயில்ஸ் அது படிச்சிருப்பாங்க நிறைய. ஒரு ஸ்ரீவித்ய உபாசனை பண்ணுறவர் அது எவ்வளோ அது ஆழமாக போய் படித்து தெரிஞ்சிச்சு தானே அப்புறம் புஸ்தகம் எழுதி பேசி அதெல்லாம் செய்கிறாங்க. ஸோ அவங்கள இல்லை கர்மட்டர்கள் ரொம்ப யக்ஞம், யாகம், கர்மா இந்த மாதிரி பெருசாக பண்ணுங்க சார்.
அதிருத்ரம் பண்ணுங்கோ, சதச்சண்டி யாகம் பண்ணுங்கோ. இது இப்படி பண்ணுறோம் கர்மட்டர்கள். லௌகிக்காக இந்த லோக்கத்தில் வேறு வேறு நிறைய சயின்ஸு எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் இருக்காங்களே, ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம், எக்ஸ்பர்ட்ஸு, ஸ்பெஷலிஸ்ட்டு, இவங்க எல்லாருக்கு குரு தத்துவம் நிராகுலம் ந ஜானந்தே. அவங்களுக்கு எல்லாருக்கு பூர்ணமாக முழுசாக அந்த குரு தத்துவம் అనేది என்னன்னு தெரியாது. அது அப்படி மனசில் வச்சுக்கோங்க. நான் எல்லாம் சேர்ந்து பேசும்போது அடுத்த வகுப்பில் பார்க்குறோம். இப்போ 107வது ஸ்லோகத்துக்கு போகிறேன். யக்னினோபி ந முக்தாஹ யக்னினோபி ந முக்தாஸ்யுஹ ந முக்தா யோகினஸ்ததா தாபசா அபி நோ முக்தாஹ குருதத்வாத் பரான்முகாஹ. இன்னும் நான் சில பேர் பற்றி சொல்கிறேன் பாரு. பிரியே, பிரியானது 105 சொல்கிறாரு. பிரியே, மை டியர் பார்வதி, மை டியர் சின்சியர் டிசைபிள், குரு தத்துவமனி தெரிஞ்சுக்கணுமని அவங்களுக்கு ஆசை இல்லை. அவங்க அதுக்கு காதே கொடுக்க மாட்டாங்க, முகம் திருப்புக்கிறாங்க. குரு தத்துவாத் பரான்முகா, பரான்முகன்னு சத்சங்கமா போ இப்படி பார்ப்போம். They are against to it. They won't look that side. பரான்முகான்னு அவங்களோட திருஷ்டி மனசு வேறு பக்கம். அப்படி இருக்கிறவங்க நான் மேலே சொன்ன அவங்க எல்லாரும் ப்ளஸ் இப்போ நான் கொஞ்சம் பேர் சொல்ல போகிறேன். இவங்க யாரது? இவங்க எல்லாரும் குரு தத்துவம் தெரியாதனால அவங்க முக்தி அடைய முடியாது. இதான் கன்க்ளூஷன். யாரெல்லாம் மேலே லிஸ்ட்டும் சேர்த்துக்கணும், இப்போ இதையும் சேர்த்துக்கணும். இங்கே யார் சொல்கிறார்? யக்னினஹ, யக்னி யாகம் நிறைய அது பண்ணு இது பண்ணு, ராஜசூ யாகம் பண்ணி, அஸ்வமேத யாகம் பண்ணி அந்த காலத்தில். இப்போ ஏதோ சின்ன சின்னதெல்லாம் அவங்களு. அப்புறம் யோகிகள் யோகா நிறையா பண்ணி அதனால கொஞ்சம் ஏதோ சித்திகளும் சில விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து ஃபிசிக்கல் அண்டு மென்டல் பேனை கண்ட்ரோல் எல்லாம் பண்ணாங்க. இல்லை ரொம்ப தபஸ்ன்னு சொல்லி தாபசிகள், தபஸ் பண்ணுறவங்க, தபஸ்விகள் பல வகையான கஷ்டமான தபஸில் எல்லோரும் பண்ணி 12 வருஷம் ஒரு விஷயம் பற்றி தபஸ் பண்ணி இப்போ நான் அதனால் ஜலத்து மேலே நடந்து போவேன் அப்படின்னு ராமகிருஷ்ணர்கிட்ட ஒருத்தர் சொன்னால், ஐயையோ அது கங்கை கரை தாண்டி வரதுக்கு 4 நாள் கொடுத்து அந்த கப்பல்காரனுக்கு கொண்டு வந்திருப்பான், நீ அதுக்கு போய் 12 வருஷம் பாடுபட்டியா? நல்ல ஆசாமிதான். ஸோ ஞானி திருஷ்டியில் பாருங்கள், தபஸு இந்த சித்திகள் இதெல்லாம் ஜப்பிடி வித்யை. ரமணருடைய பாஷையில். அப்புறம் தபஸ்விகள் இவங்க யாரும் முக்தர்கள் கிடையாது, முக்தியை அடைய முடியாதவங்க, அவங்க முக்தல் ஆக முடியாது, ஜீவன் முக்தல் ஆக முடியாது. ஏன்னா குரு தத்துவம்லேருந்து அவங்களுக்கு புத்தி போல் தெரியல, குரு சேவை தெரியல, குரு தத்துவம் தெரியல, குரு தத்துவம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வரல. இன்னும் கூட லிஸ்ட்டு சொல்கிறேன். அனி லாஸ்ட் 108வது ஸ்லோகம் இந்த அத்தியாயத்தில், ந முக்தாஸ்து கந்தர்வாஹ பித்ருயக்ஷாஸ்து சாரணாஹ ऋषयः सिद्धदेवाद्याः गुरुसेवा परान्मुखाः गुरुसेवा परान्. ஸோ மேலே சொன்ன மாதிரி அந்த வார்த்தை சொல்லி இன்னும் சில லிஸ்ட்டு கொடுக்கும்போது இப்போ திரும்பி அந்த முதல்ல சொன்ன கந்தர்வனுக்கு வந்து சேர்த்துறாருங்க. கந்தர்வர்கள்
மேல லோகத்தில் இருக்கிறதுனால ஒரு கந்தர்வனாக இருக்கிறதுனால அவனுக்கு சில பவர் சக்திகள் எல்லாம் இருக்கு. வரம் கொடுக்கலாம், சாபம் கொடுக்கலாம், அப்படியெல்லாம் இருக்கு. நிறைய நாள் வாழுவாங்க, மூப்பு வராது, எல்லாம் இருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட அந்த கந்தர்வனுக்கு கூட அங்கே சாபம் கொடுக்கறதுக்கு இன்னொருத்தர் ஆள் இருப்பாங்க. கொடுத்தாச்சு இல்லை, நாரதருக்கே சாபம் வந்துச்சு. இன்னொருத்தர் கந்தர்வன், நிறைய கந்தர்வர்கள் எல்லாருக்கும் சாபம். அந்த கஜேந்திர மோட்சத்தில் பிறந்த அந்த முதல் இருக்கு, முதல்ல கூட ஒரு கந்தர்வன் தான். ஊஹு கந்தர்வன் அவனு. அதெல்லாம் மறந்து போச்சு சார். பாகவதம்னு ஒரு வாடி சொல்லுங்க, நல்லா இருக்கும் சொன்ன. ஆரம்பிச்ச உங்களுக்கு பொறுமை இருக்கணும். சரி, கந்தர்வ பித்ருகள், அப்புறம் யக்ஷர்கள், சானர்கள், ருஷேர்கள், சித்த தேவாக, இவங்க யாரெல்லாம் குரு தத்துவத்தினை புரிஞ்சுக்கிறது, குரு சேவை, குரு சுஷ்ரூஷக்கு முகம்னா காது கொடுக்காம, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருக்காங்களோ அவங்க எந்த லோகத்திலாவது இருக்கட்டும், என்ன பெரிய டிசிக்னேஷனோடு இருக்கட்டும், அப்படி எடுத்துக்கோங்க. நாம் என்ன நினைக்கிறோம், இந்த டைமில் நிறைய இன்னைக்கு மார்கழி மாதம் ஆரம்பமாயிடுச்சு, அந்த கோவிலில் ஜாம் நாங்கள், அப்புறம் இது அந்த ஊர் போய் நான் என்னமோ இங்கே இதெல்லாம் உட்காந்து கேட்டுட்டு நினச்சிக்கிறீங்களே, யாராவது நினச்சிட்டா நீங்கள் ஏமாந்துட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ இந்த மகேஸ்வரன் சொன்ன இந்த விதத்தில் பார்த்தா, யூ ஆர் த பெஸ்ட் அண்ட் டாப் மோஸ்ட் அண்ட் சூப்பர் மோஸ்ட் அண்ட் பிளெஸ்டு சோல். யாரு கூட கம்பேர் பண்ணிக்காதுங்கோ, யாரு கூட கம்பேர் பண்ணிக்க வேண்டாம். சாஸ்திர வாக்கியத்தோட நான் அப்படி ஒன்றும் இருக்கணும். எதுக்கு யாரு கூட கம்பேர் பண்ணிக்கணும், என்ன வேணும்? மனசு வந்து அப்படி கொண்டு போயிடும், அப்படி ஏமார்த்தம். அப்போ எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும், எவ்வளோ இது ஜாக்கிரதை புரிஞ்சுட்டு உள்ளே வச்சுக்கணும் ஸ்ட்ராங்காக. ஸோ இத்தனை பெரிய லிஸ்ட்டு சொல்லி இவங்களை யாரும் முக்தர்கள் ஆக சான்ஸ் இல்லை. இவங்களுக்கு குரு சுசுரூஷா தெரியாது, குரு தத்துவம் தெரியாது. 2 வார்த்தை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு கிளம்பி போகிறோம். எனக்கு குரு தத்துவம் புரிஞ்சுக்கணும்னு ஆசை இல்லை, குரு சுசுரூஷ, ஓகே, சுசுரூஷனது கேட்கணும்னு சொன்ன வார்த்தை கூட சிரவணம் பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை, அதனால் தத்துவம் தெரிஞ்சுக்க முடியல, அதனால் முக்தி அடைய முடியாது. என்ன சார் ப்ராப்ளம் இவங்களுக்கு? த ப்ராப்ளம் வில் பி சால்வ்டு நெக்ஸ்ட் வீக். அது வந்து 106வது ஸ்லோகத்தில் இருக்குது. அது ஜஸ்ட் படித்து முடிச்சுட்டு அத்தியாயம் முடிஞ்ச போல் ஆகிருக்கும். அடுத்த வாரம் அது விளக்கம் கொடுத்துருவோம். படிக்கும்போது உங்களுக்கு புரியும். மகாஹங்கார கர்வேண தபோ வித்யா பலேன ச பிரமந்தே தஸ்மின் சம்சாரே घटीयन्त्रं यथा पुनः. இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் எல்லா ஸ்லோகங்களும் சேர்த்து கன்சாலிடேட் பண்ணி அடுத்த வாரம் ரொம்ப முக்கியமான விஷயங்களை நம்ம கேட்க போகிறோம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.